வடமாகாண சபையை பொறுப்பேற்ற போது காணப்பட்ட மக்களின் அவல நிலை இன்றும் தொடர்வதாக மாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் இன்று தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண சபையின் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்து உரையாற்றிய போதே முதலமைச்சர் இதனை கூறியுள்ளார். வடமாகாண சபையின் 41வது அமர்வு அவைத்தலைவர் சி.வி.கே. சிவஞானம் தலைமையில் இன்று முற்பகல் கூடியது. இதன்போது அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்து உரையாற்றிய முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அரசாங்கம் வடக்கு மாகாண சபையின் அதிகாரங்களை கட்டுப்படுத்த முயற்சிப்பதாக குற்றம் சுமத்தினார். வடமாகாண சபையின் நிர்வாகம் எமது கையில் கிடைக்கப்பெற்று 2 வருடங்கள் கடந்துவிட்ட நிலையில 2016ஆம் ஆண்டிற்கான எமது 3வது நிதி ஒதுக்கீட்டு சட்டத்தை சமர்ப்பிக்க முன்னர் எமது தற்போதைய நிலை பற்றி ஒரு சில விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகின்றேன். கடந்த வருட நிதி ஒதுக்கீட்டின் போது எனது உரையில் வடமாகாணத்தின் அப்போதைய நிலை பற்றியும் பல வருடங்கள் கடந்தும் போரினால் ஏற்பட்ட தாக்கங்களிலிருந்து நமது மக்கள் இன்னமும் முற்றுமுழுதாக விடுபடவில்லை என்ற கருத்தையும் தெரிவித்திருந்தேன். தற்போதும் அந்த நிலைமைகளில் பாரிய மாற்றங்கள் எதுவும் ஏற்பட்டுவிடவில்லை. அரசு சார்பற்ற நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள் என பல மட்டங்களில் உள்ளவர்கள் எம்மை அணுகி வடமாகாண சபையினதும் இங்கு வாழ்கின்ற மக்களினதும் நிலைமைகள் பற்றி தினமும் ஆராய்ந்த வண்ணம் உள்ளார்கள். ஆனாலும் இதுவரை குறிப்பிடக்கூடிய அளவு முன்னேற்றங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்றே குறிப்பிட வேண்டும். மத்திய அரசினால் மேற்கொள்ளப்படுகின்ற அல்லது மேற்கொள்ளப்பட இருக்கின்ற அபிவிருத்தி திட்டங்கள் பல எமது மக்களுக்கு நன்மை பயப்பதை விட தென்பகுதி மக்களுக்கு நன்மை வழங்கும் திட்டங்களாகவே காணப்படுகின்றன. அத்துடன் புதிய அரசாங்கத்தினது செயல்பாடுகள் மேம்போக்காக நல்லெண்ண சமிக்ஞைகளை வெளிப்படுத்துவதாக காணப்படுகின்ற போதிலும் மறைமுகமாக மாகாண சபைகள் மீதான கட்டுப்பாடுகளை தொடர்ந்தும் பேணுகின்ற வகையில் தான் காணப்படுகின்றன. அதாவது அதிகார மையமாக்கலையே இன்றைய அரசாங்கம் கடைபிடிக்க எத்தனிப்பது போல் எனக்கு தெரிகின்றது. வரவு செலவு திட்டம் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் சித்தவராசா மாகாண சபைகளுக்குள்ள அதிகாரங்களையாவது முறையாக வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார்.